எல்லாத்துக்கும் முதலுக்கு வணக்கம். நான் தான் நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸாம் ஸ்கூல்ஸ்னா இருந்தனால வீடியோ போட முடியல. இனிமேல் நான் வீடியோ போடுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலா தான் பண்ண போறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய். அது சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமை சும்மா நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் அரைக்க தானே போகிறதுனால சும்மா நார்மலாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 7 நார்மல் சில்லி எடுத்திருக்கேன், ரெட் சில்லி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். அது காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு காஷ்மீரி சில்லி 7 ஆட் பண்ணிங்களா, இன்னும் ஒரு 3 நார்மல் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காரத்தை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 4 கேஷ்யூ நட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியும் சீக்கிரமாக குக் ஆகும். போட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 5 மினிட்ஸ் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். ஸ்கின்னா தக்காளியோட ஸ்கின்னா அப்படியே வருது. அதனால் இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம் நல்லா மையா. இப்போ இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் நான் ஒரு ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலே செஞ்சது இது. அதில் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் 200 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தீய சிம்ல வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன்.
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஏற்கனவே மசாலா ஆட் பண்ணனால கொஞ்சமாக இப்போ இந்த கிரேவிக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சில்லி போடுறதுனால கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரை இதை குக் பண்ணிக்கலாம் ஒரு 3 மினிட்ஸ். மசாலா குக் பண்ணக்கப்புறம் நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ணனால லைட்டாக புளிப்பாக இருக்கும், அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது சிக்கன் பொரிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் 200 கிராம் கூட போடலாம். சிக்கனை வந்து எப்படி பொரிச்சிருக்கேன்னா சும்மா நார்மல் 65 பொரிக்கிற மாதிரி மசாலா போட்டு பொரிச்சிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள், அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ வந்து 5 மினிட்ஸ் சிக்கனை குக் பண்ணியாச்சு. இப்போ இதில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன் டிஷ்னாலே கண்டிப்பாக கஸ்தூரி மெத்தி இருக்கணும். அதில் கொஞ்சமாக உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டோடனே செம்ம வாசனை வரும். கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறம் நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன், இதை ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ண நல்ல ஒரு டிஷ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோன்னே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.